ஹோர்முஸ் நீரிணையை கடந்து செல்லும் போது ஈரான் விதித்துள்ள வழிமுறைகள் மற்றும் கட்டுப்பாடுகளை மீறும் கப்பல்கள் எதிர்காலத்தில் கடுமையான நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உலகின் மிக முக்கியமான கடல் வழிகளில் ஒன்றாக கருதப்படும் ஹோர்முஸ் நீரிணை தொடர்பில் ஈரான் தனது கட்டுப்பாடுகளை மேலும் தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் இந்த எச்சரிக்கை வெளியாகியுள்ளது. ஈரானின் பெர்ஷியன் வளைகுடா நீரிணை அதிகார சபை இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த அமைப்பு தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் அறிவித்துள்ள கடல் போக்குவரத்து விதிமுறைகளை அனைத்து கப்பல்களும் கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. குறிப்பாக ஈரான் விதித்துள்ள வழிமுறை கட்டுப்பாடுகளை மீறி நீரிணையை கடக்க முயலும் கப்பல்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகார சபை தெரிவித்தது. விதிமுறைகளை மீறும் கப்பல்களுக்கு அபராதம் விதிக்கப்படுவதுடன் அவற்றை பறிமுதல் செய்யும் அல்லது சிறைப்பிடிக்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஹோர்முஸ் நீரிணை வழியாக பயணிக்கும் சர்வதேச கப்பல் நிறுவனங்கள் ஈரான் அறிவித்துள்ள விதிமுறைகளை மிகவும் கவனமாக பின்பற்ற வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. ஒரு கப்பல் விதிமுறைகளை மீறியதாக அடையாளம் காணப்பட்டால் அந்த கப்பலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் அதன் பயணத்துக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நீரிணையை பயன்படுத்தும் கப்பல் நிறுவனங்கள் தங்களது பயண திட்டங்கள், சரக்கு விவரங்கள் மற்றும் கப்பல்களின் நிலை தொடர்பான தகவல்களை முன்கூட்டியே சரிபார்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதேவேளை விதிமுறைகளை மீறியதாக அடையாளம் காணப்படும் கப்பல்களுக்கு நேரடியாக அல்லது மறைமுகமாக ஒத்துழைக்கும் ஏனைய கப்பல்களும் ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதாவது தடை செய்யப்பட்ட அல்லது விதிமீறல் பட்டியலில் இடம்பெற்றுள்ள கப்பல்களுக்கு உதவி வழங்கும் மற்றும் கப்பல்களுக்கு விதிமீறல் பட்டியலில் சேர்க்கப்படலாம் என பெர்சியன் வளைகுடா நீரிணை அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஒரு கப்பல் தனிப்பட்ட முறையில் விதிமுறைகளை மீறியதா என்பது மட்டுமின்றி அது தொடர்பில் மற்ற கப்பல்கள் வழங்கும் சேவைகள் மற்றும் ஒத்துழைப்புகளும் கண்காணிக்கப்படலாம் என்ற நிலை உருவாகியுள்ளது. இதனால் கப்பல் நிறுவனங்கள் தங்களுடன் இணைந்து செயற்படும் கப்பல்கள் தொடர்பான பின்னணி தகவல்களையும் கவனமாக ஆராய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. கப்பல் நிறுவனங்கள் மற்றும் சரக்கு உரிமையாளர்கள் தங்களது கப்பல்கள் விதிமீறல்கள் பட்டியலில் இடம்பெறாத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என ஈரான் அறிவுறுத்தியுள்ளது. குறிப்பாக ஹோர்முஸ் நீரிணையை பயன்படுத்துவதற்கு முன்னர் தங்களது கப்பல்கள் தொடர்பான தகவல்களை அதிகார சபையின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள பட்டியலுடன் ஒப்பிட்டு சரிபார்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. விதிமீறல் பட்டியலில் இடம்பெற்றுள்ள கப்பல்களை பயன்படுத்துவதை தவிர்ப்பதன் மூலம் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சட்ட ரீதியான அல்லது செயற்பாட்டு சிக்கல்களை தவிர்க்க முடியும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒரு கப்பல் தவறுதலாகவோ அல்லது தவறான தகவல்களின் அடிப்படையிலோ விதிமீறல் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருந்தால் அதனை நீக்குவதற்கான நடைமுறையும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விதிமீறல் பட்டியலில் இருந்து தங்களது பெயரை நீக்க விரும்பும் கப்பல் நிறுவனங்கள் அல்லது சரக்குரிமையாளர்கள் அதற்கான உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து கோரிக்கை விடுக்க வேண்டும் என ஈரான் தெரிவித்துள்ளது. இதற்காக சம்பந்தப்பட்ட கப்பலின் சட்டபூர்வமான தகவல்கள், அதன் பயண விவரங்கள் மற்றும் விதிமுறைகளை பின்பற்றியமைக்கான ஆதாரங்கள் உள்ளிட்ட ஆவணங்கள் தேவைப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகாரிகளின் பரிசீலனைக்கு பின்னர் தேவையான நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருந்தால் பட்டியலில் இருந்து பெயரை நீக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை உலகளாவிய வர்த்தகம் மற்றும் எரிசக்தி விநியோகத்தில் மிக முக்கியமான கடல் வழியாக உள்ளது. பெர்ஷியன் வளைகுடாவை ஓமன் வளைகுடாவுடன் இணைக்கும் இந்த நீரிணை வழியாக தினசரி பெருமளவிலான எண்ணெய் மற்றும் பிற எரிசக்தி பொருட்கள் சர்வதேச சந்தைகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. இதனால் இந்த நீர்வழியில் கப்பல் போக்குவரத்து கடும் தடை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக எண்ணெய் இறக்குமதியை நம்பியுள்ள பல நாடுகளுக்கு ஹோர்முஸ் நீரிணை வழியாக நடைபெறும் போக்குவரத்து மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த பின்னணியில் ஈரான் தற்போது விதிமுறைகளை மீறும் கப்பல்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்திருப்பது சர்வதேச கப்பல் போக்குவரத்து துறையின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணையை சுற்றி ஏற்கனவே நிலவும் புவிசார் அரசியல் பதற்றங்களுக்கு மத்தியில் ஈரானின் இந்த புதிய எச்சரிக்கை வெளியாகியிருக்கிறது. நீரிணை வழியாக பயணிக்கும் கப்பல்களுக்கு கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவது சர்வதேச கப்பல் நிறுவனங்களின் செயற்பாடுகளை சிக்கலாக்கக்கூடும் என்ற அச்சமும் ஏற்பட்டுள்ளது. ஒரு கப்பல் விதிமுறைகளை மீறியதாக கருதப்பட்டால் அதற்கு அபராதம் அல்லது பறிமுதல் போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதுடன் அதன் பயணமும் தாமதமாகக்கூடும். இதன் காரணமாக சரக்கு உரிமையாளர்கள் தங்களது பொருட்களை கொண்டு செல்வதற்கான மாற்று ஏற்பாடுகள் குறித்தும் பரிசீலிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். இந்த நிலையில் கப்பல் நிறுவனங்கள் மட்டுமின்றி சரக்கு உரிமையாளர்கள், கப்பல்கள் முகவர்கள் மற்றும் கடல்வழி போக்குவரத்துடன் தொடர்புடைய ஏனைய நிறுவனங்களும் ஈரானின் அறிவிப்பை கருத்தில் கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. தங்களது கப்பல் விதிமுறைகளை பின்பற்றுகின்றனவா என்பதையும் அவை விதிமுறை
விதிமீறல் பட்டியலில் உள்ள கப்பல்களுடன் எந்த வகையிலும் தொடர்புடையனவையா என்பதையும் முன்கூட்டியே சரிபார்க்க வேண்டியுள்ளது. குறிப்பாக ஈரான் வெளியிட்டுள்ள பட்டியலை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஹார்முஸ் நீரிணையை பயன்படுத்தும் நிறுவனங்கள் தங்களது கடல் போக்குவரத்து தொடர்பான தகவல்களை தொடர்ந்தும் புதுப்பித்து வைத்திருக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. ஈரானின் புதிய கட்டுப்பாடுகள் எவ்வளவு கடுமையான நடைமுறைப்படுத்தப்படுகின்றன என்பதை பொறுத்தே அதன் தாக்கம் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கப்பல்களை பறிமுதல் செய்வது அல்லது சிறைப்பிடிப்பது போன்ற நடவடிக்கைகள் அதிகரித்தால் ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களின் எண்ணிக்கையிலும் அவற்றின் பயணச் செலவிலும் மாற்றங்கள் ஏற்படலாம். அதேவேளை கப்பல் நிறுவனங்கள் அதிக பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டால் சரக்கு போக்குவரத்துக்கான செலவுகளும் அதிகரிக்கக்கூடும். இதன் தாக்கம் இறுதியில் சர்வதேச சந்தைகளில் பிரதிபலிக்கும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக எண்ணெய் மற்றும் எரிசக்தி பொருட்களின் விலை உயர்வு ஏற்பட்டால் அதனைத் தொடர்ந்தே போக்குவரத்து மற்றும் உற்பத்தி செலவுகளிலும் தாக்கம் ஏற்படக்கூடும். ஈரானை பொறுத்தவரையில் ஹார்முஸ் நீரிணையில் தனது கட்டுப்பாடுகளை நடைமுறைப்படுத்துவது பாதுகாப்பு மற்றும் கடல்வழி ஒழுங்கை பேணுவதற்கான நடவடிக்கையாக பார்க்கப்படுவதாக தெரிகிறது. ஆனால் சர்வதேச கப்பல் துறை மற்றும் உலக சந்தைகளை பொறுத்தவரை இந்த கட்டுப்பாடுகள் வர்த்தக சுதந்திரம் மற்றும் கடல்வழி போக்குவரத்து தொடர்பான புதிய சவால்களும் உருவாகக்கூடும். எனவே எதிர்வரும் நாட்களில் ஈரான் வெளியிடும் விதிமுறைகள் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகின்றன என்பதும் சர்வதேச கப்பல் நிறுவனங்கள் அதற்கு எவ்வாறு பதிலளிக்கப் போகின்றது என்பது முக்கியமானதாக அமையவுள்ளது. தற்போதைய நிலையில் ஹார்முஸ் நீரிணையை பயன்படுத்தும் அனைத்து கப்பல்களும் ஈரானின் அறிவுறுத்தல்களை கடுமையாக பின்பற்ற வேண்டும் என்பதே ஈரானின் பிரதான எச்சரிக்கையாக உள்ளது. வீதிகளை மீறும் கப்பல்கள் மட்டுமின்றி அவற்றுக்கு ஒத்துழைக்கும் கப்பல்களும் நடவடிக்கைகளுக்கு உள்ளாகலாம் என விடுவிக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இந்த விவகாரத்தின் தீவிரத்தை மேலும் அதிகரித்துள்ளது. இதனால் உலகின் முக்கியமான எரிசக்தி போக்குவரத்து பாதைகளில் ஒன்றான ஹார்முஸ் நீரிணையில் அடுத்த கட்டமாக என்ன நடைபெறப் போகிறது என்பது சர்வதேச கப்பல் மற்றும் எரிசக்தி சந்தைகளின் முக்கிய கவனமாக தற்போது மாறியுள்ளது.